வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இயலமைப்பு புவியியல் தமிழ் பாரம்பரியத்தில் நிலங்களை 5 பெரும் பிரிவுகளாக வழங்குகிறது. பின்வருவனவற்றிலிருந்து பொறுத்துக. குறிஞ்சி மலைகள் பகுதி, குறிஞ்சி மலைகள் பகுதி, முல்லை காட்டுப்பகுதி, மருதம் வளமான பகுதி, நெய்தல் கடல் பகுதி. ஆன்சர் 4213. நலமான தமிழகம் திட்டம் டேஷால் செயல்படுத்தப்படுகிறது. ஆன்சர் பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம். பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம். நலமான தமிழகம் திட்டம் பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. ப்ரீமெட்ரிக் உதவித்தொகையின் பயனாளிகள். ஆன்சர் சி. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள். ப்ரீமெட்ரிக் உதவித்தொகையின் பயனாளிகள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள். பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? தவறான பொருத்தம். ஆன்சர் டி. பிரதான் மந்திரி பசல் பீம யோஜனா சுற்றுச்சூழல் என்பது தவறானது. ஸ்வச் பாரத் அபியான் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள். அம்ருத் திட்டம் நகராட்சி நிறுவனங்கள். நீட்ஸ் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி. ஆன்சர் ஏ. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி. சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிச அல்லது பொதுவுடைமைவாதிகளின் கூட்டு திட்டத்திற்கு டேஷ் திட்டம் என்பர். ஆன்சர் ஈரோடு திட்டம். ஈரோடு திட்டம் என்பர். ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது? ஆன்சர் தி இந்தியா. மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எது? ஆன்சர் தொட்டனை தூறும் மணற்கேணி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகுத்துண்ணுதல். சங்கமலி தமிழ் என்றவர் திருமங்கையாழ்வார். தன் நாட்டை காத்து கொள்ள போரிடும் புறத்திணை எது? ஆன்சர் காஞ்சி. பேரரசர் அகஸ்டர் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர் மிஸ்டர் ஆர். சேவல். திரு ஆர். சேவல். பிளாசி போரின் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி தொடங்கப் பெற்றது எனில் எந்த போரின் மூலம் அது முழுமை பெற்றது? ஆன்சர் கிர்கி போர். கிர்கி போரின் மூலம் அது முழுமை பெற்றது. தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராசர். பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் லாகூர் சதி வழக்கிற்காக. பகத்சிங்கிற்கு லாகூர் சதி வழக்கிற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நிதியின் பணிகளாவன. பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு, திறன் மேம்பாடு. ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி. குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை. ஆன்சர் 1, 2 மற்றும் 3. வாடகை கட்டுப்பாடு, குத்தகை கால பாதுகாப்பு, குத்தகைதாரர்களின் உரிமைகள். கீழ்கண்டவற்றுள் நிதி ஆணையத்தின் பிரதான செயல்பாடு அல்லாத ஒன்றை குறிப்பிடவும். ஆன்சர் டி. நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டத்தை வகுத்தல். கட்சித்தாவல் தடுப்பு சட்ட விதியின் கருத்துப்படி
சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார். சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள். R மற்றும் S உண்மை. கீழ்காணப்படும் குழுக்களை அதன் அமைப்பு நோக்கத்துடன் பொருத்தவும். பஞ்சாயத்து ராஜ் குழுக்கள். LM சிங்வி குழு. LM சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர். LM சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் புத்துயிர். GVK ராவ் குழு. GVK ராவ் குழு கிராமப்புற மேம்பாட்டுக்கான நிர்வாக ஏற்பாடு. பல்வந்தராய் மேத்தா குழு சமூக அபிவிருத்தி திட்டம். அசோக் மேத்தா குழு புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல். அசோக் மேத்தா குழு புத்துயிர் அளித்தல் மற்றும் பஞ்சாயத்து முறையை வலுப்படுத்துதல். பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது? ஆன்சர் C. தேர்தல் சின்னம். கீழ்காணப்படும் வாக்கியங்களை கருதுக. வாக்கியம் 2 மற்றும் சரியானது. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவை என்பது மட்டும் சரியானது. கீழ்காணப்படும் வாக்கியங்களை கருதுக. சரியான வாக்கியங்கள் 1 மற்றும் 2 சரியானவை. வாக்கியம் 1 கிரகணக் கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1950க்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும். அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னுள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகணக் கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன. ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்துப்போகாதது. அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை 2ஆம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார்? ஆன்சர் டெல்லி. அமீர் குஸ்ரு டெல்லியை 2ஆம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார். கீழே கொடுக்கப்பட்ட வரிசை 1 மற்றும் வரிசை 2 அட்டவணையை பொருத்துக. ஆரியபட்டா இந்தியாவின் நியூட்டன். ஆரியபட்டா இந்தியாவின் நியூட்டன். ஸ்கந்தகுப்தர் ஆசிய மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ. ஸ்கந்தகுப்தர் ஆசிய மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ. 2ஆம் சந்திரகுப்தர் சாகர்களை அழித்தவர். காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள்? மத்திய ஆசியா, மெசபடோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பலுசிஸ்தான், பாரசீகம். ஆன்சர் 1, 2, 3 மற்றும் 4. 2004 சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நலுவேதபதி கிராமம் பெரும் பேரழிவிலிருந்து எவ்வாறு தப்பித்தது? ஆன்சர் மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளினால். மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளினால் சுனாமியிலிருந்து நலுவேதபதி கிராமம் தப்பித்தது. வடதிராவிட மொழிக்குழு. ஆன்சர் மால்தோ. வடதிராவிட மொழிகளில் ஒன்று மால்தோ. கீழ்காணப்படுபவையில் எந்த புத்தகம் அல்லது நாவல் அருந்ததி ராயால் எழுதப்படவில்லை? ஆன்சர் என் வாழ்வின் 3 தவறுகள். என் வாழ்வில் 3 தவறுகள் என்பது அருந்ததி ராயால் எழுதப்படாத புத்தகம். உலகின் மிக நீளமான கடற்கரை இந்நாட்டில் உள்ளது? ஆன்சர் பிரேசில். உலகின் மிக நீளமான கடற்கரை பிரேசில் நாட்டில் உள்ளது. டிரான்ஸ்டன் என்னும் சொல் இதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் உடல் உறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சை. டிரான்ஸ்டன் என்னும் சொல் உடல் உறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சையுடன் தொடர்புடையது. இந்தியாவின் வனவிலங்கு சரணாலயங்களை அதன் மாநிலங்களுடன் பொருத்துக. பித்தர்கனிகா ஒடிசா. நோக்ரெக் மேகாலயா. டால்மா
ஜார்க்கண்ட். பொன்ட்லா கோவா. பொன்ட்லா கோவா. சுறாமீன் வெளியேற்றும் நைட்ரோஜீனிய கழிவின் பெயர். சுறாமீன் வெளியேற்றும் நைட்ரோஜீனிய கழிவின் பெயர் ட்ரைமீத்தைல் அமைன் ஆக்சைடு. ட்ரைமீத்தைல் அமைன் ஆக்சைடு. இரு எளிய உப்பு கரைசல்களை கலந்து கிடைக்கும் உப்பானது எதிலிருந்து உருவாக்கப்பட்டதோ அவ்வுப்புகளின் தனித்தன்மையை இழக்கிறது. இதுவே அணைவு உப்பு. ஆன்சர் அணைவு உப்பு. ஒளியில் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும்? ஒளியின் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும்? ஆன்சர் ஊதா நிறம். கூற்று மற்றும் காரணம். கூற்று: கடின வேக வைத்த முட்டை மற்றும் மூல முட்டை இரண்டையும் சுழற்றுவதன் அடிப்படையில் வேறுபடுத்தலாம். காரணம்: கடின வேக வைத்த முட்டையின் சடத்துவ திருப்புத்திறன் மூல முட்டையினை விட அதிகம். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் டிட்கோ மற்றும் எல்காட். டிட்கோ மற்றும் எல்காட். பின்வரும் 2019 விருதுகளை பொறுத்துக. 2019 ஆண்டு விருதுகள்: சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது வத்சலா. சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்றவர் வத்சலா. அயோத்திதாச பண்டிதர் விருது பெற்றவர் புலவர் வே. பிரபாகரன். உமறு புலவர் விருது பெற்றவர் லியாகத் அலி கான். கபிலர் விருது பெற்றவர் புலவர் வெற்றியழகன். கபிலர் விருது புலவர் வெற்றியழகன். துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்து மானியத்துடன் கடன் வசதி பெறும் திட்டம். ஆன்சர் சுபமதி சுய உதவிக்குழு. சுபமதி சுய உதவிக்குழு. இந்தியாவில் முதலாக 3ஆம் பாலினத்தவர்களுக்காக ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இத்திட்டம் 1989 துவங்கப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது. மணமகள் 18 வயதை அடைந்திருக்க வேண்டும். ஆன்சர் 3 கூற்றுகளும் சரி. இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதலில் இந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஆன்சர் நீதி கட்சி. இந்து சமய அறக்கட்டளை சட்டம் நிறைவேற்றப்பட்டது நீதி கட்சியின் காலத்தில். கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் பற்றி தவறான கூற்று எது? தவறான கூற்று: கூற்று 3 மட்டும் தவறானது. 1780 ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலு நாச்சியாரை தோற்கடித்தார் என்பது தவறான கூற்று. கூற்று மற்றும் காரணம்: தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமான தோல்வியுற்றது. காரணம்: தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. ஆன்சர் ஏ சரி. RAவின் சரியான விளக்கம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார்? ஆன்சர் உண்டாக்குதல். துப்பாக்கி என்ற சொல்லிற்கு உண்டாக்குதல் என பொருள். பாணன் என்பவர் யார்? பாட்டு பாடுபவர். பாணன் என்பவர் பாட்டு பாடுபவர். தமிழில் ஞானபீட விருது பெற்றவர்கள் அகிலன் ஜெயகாந்தன். தமிழில் ஞானபீட விருது பெற்றவர்கள் அகிலன் ஜெயகாந்தன். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது டேஷ் ஆகும். ஆன்சர் முதல் நூல். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல்.
தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? ஆன்சர் வெள்ளி. வெள்ளி உலோகத்தில் கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர். அடுத்து கூற்று 1. காங்கிரசின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கை அறிந்திருந்தனர். கூற்று 2. தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திர தத், டி.இ. வாச்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர். ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. பின்வருவனவற்றை பொருத்துக. லாகூர் காங்கிரஸ், பூர்ண சுயராஜ்யம், மூவர்ண கொடி, ராவி நதி, நேதாஜி, ஃபார்வர்ட் பிளாக், யூனியன் ஜாக், பிரிட்டிஷ் கொடி. யூனியன் ஜாக் என்பது பிரிட்டிஷ் கொடி. கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம்? ஆன்சர் டி. வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல். கீழ்கண்டவாறு 1857ஆம் ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்றாசிரியர்கள் அழைக்கின்றனர். ஆன்சர் சிப்பாய் கலகம். பின்தங்கிய நாடுகளில் காணப்படும் மக்கள் தொகை பெருக்கம் குறித்த கருத்துக்களை கவனத்தில் கொள்ளவும். குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை காண்க. சரியான விடை 1 மற்றும் 2 சரியானவை. அதிக நுகர்வு செலவால் சேமிப்பு குறைகிறது. இயற்கை வளங்கள் அழிந்து போகும் அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. 1 மற்றும் 2 சரி. 2005-6ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட கிராமப்புற இந்தியாவுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பை வழங்குவதற்கான திட்டம் என அழைக்கப்படுவது? ஆன்சர் பி. இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகள். இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகள். கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது? ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்திய ரிசர்வ் வங்கி. பின்வரும் கூற்றை கவனி. சரியான கூற்றுகள். கூற்று 2 மற்றும் 4 சரியானவை. கூற்று 2. உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியில் இந்தியா 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. கூற்று 4. 2017இல் கணக்கெடுப்பின்படி உலகத்திலேயே சீனா அதிக இணையதள சேவை பயனர்கள் கொண்டுள்ளது. பாராளுமன்ற சலுகைகளை விதி 105இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற சலுகைகள் விதி 105இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்பொழுது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது? 1985ஆம் ஆண்டு. கீழ்காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்கவும். தவறான வாக்கியம் ஆன்சர் பி. பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது தவறானது. இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி ஹோமி பாபா. இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி ஹோமி பாபா. லங்காவதாரா சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது. ஆன்சர் மகாயான புத்த மத கொள்கைகள். மகாயான புத்த மத கொள்கைகள். லங்காவதாரா சூத்திரம். முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹுமாயூன் நியமித்தார்? ஆன்சர் பிஜப்பூர். சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் ஜஹாங்கீர். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல். கீழ்கண்டவற்றுள் காற்றின் மாசுபாட்டிற்கு பெரிதும் காரணமாக இருப்பதாக கருதப்படுவது? வாகன புகை வெளியீடு. வாகன புகை வெளியீடு. சிவாலிக் மலை எங்கு அமைந்துள்ளது? வெளிப்புற இமயமலை. சிவாலிக் மலை வெளிப்புற இமயமலையில் அமைந்துள்ளது.
கூற்று மற்றும் காரணம். கூற்று: கிழக்கு இமாலய மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமாலய மலைத்தொடர் போல் அல்லாமல் விரைந்து உயர்கின்றது. காரணம்: உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி பகுதியின் பார்வையில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் ஏயின் சரியான விளக்கமாகும். விவசாய உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை கழகத்தின் நோக்கம். ஆன்சர் 1, 2, 3 சரி. விவசாய உற்பத்தி செய்த பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வது, உற்பத்தியின் பொருள்களின் அதிகப்படியான கடன் வழங்குதல், சௌகரியமான விற்பனை சந்தையை செய்தல். 1, 2, 3 மட்டும் சரி. இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது. திருத்தல்வாதம். இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது திருத்தல்வாதம். இது காலனி ஆதிக்கத்திற்கு பிந்தைய சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம். பிரிக்ஸ் நாடுகளை உள்ளடக்கிய விடையை தெரிவு செய்க. பிரிக்ஸ் நாடுகள்: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. ஊசிப்போதல் என்றால் என்ன? ஆன்சர்: கொழுப்புகள் அழுகிப்போதல். ஊசிப்போதல் என்பது கொழுப்புகள் அழுகிப்போதல். கற்றல் பரிமாற்றம் என்பது புதிய விஷயத்தை கற்ற அறிவில் பயன்படுத்துவது. புதிய விஷயத்தை கற்ற அறிவில் பயன்படுத்துவது. அறிவியல் அறிவின் துல்லியத்தை மேம்படுத்துவது. அறிவியல் அறிவின் துல்லியத்தை மேம்படுத்துவது. சோதனை உற்று நோக்கல். சோதனை உற்று நோக்கல். தேங்க்யூ.